ஏன்டா அந்த 1.5 வயசு குழந்தை ஒன்று அப்படி என்னடா பண்ணிச்சு? ஆ அம்மான்ற பேரில் இருக்கிற இவளும் இவளோட செகண்ட் புருஷனும் சேர்ந்து அந்த குழந்தைய அணுவ சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் போட்டு அடிக்கிறது, கையை உடைக்கிறது, சூடு வைக்கிறதுன்னு இப்படி பண்ணி பண்ணி கடைசியில் அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடவே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குழந்தைக்கு எப்படி இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட அந்த குழந்தை உடம்புல 51 வெட்டுக்காயம். நமக்கெல்லாம் சின்னதாக ஒரு வெட்டுக்காயம் பட்டாலே நம்ம ஐயோயமாக துடிச்சு போகிறோம். அந்த ஒரு பிஞ்சு குழந்தை 1.5 வயசு குழந்தை எப்படி அதெல்லாம் தாங்கியிருக்கும்னு எனக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த ஆளோட பேக்ரவுண்டை செக் பண்ணும்போது தான் தெரியுது, ஆல்ரெடி அந்த ஆள் அவன் ஃபஸ்ட் ஒய்ஃபை அடித்து கொடுமை பண்ணி கோமா ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க போய் அதுக்கப்புறமா டிவைஸ் ஆகிருக்கு அந்த ஆளுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவங்க அவனை மேரேஜ் பண்ணாங்களான்றது எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி ஆளுங்களாம் தப்பு எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி அதில் என்னடா சந்தோஷத்தை கண்ட நீ? சைக்கோவா நீ? இவன் இந்த மாதிரி ஆனால் சைக்கோ தான். ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறானுங்க? ஏன்னா நம்ம நாட்டில் வந்து தண்டனை கடுமையாக கிடையாது. அவன் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணும்போது இவனுக்கு ஒழுங்கான தண்டனை கிடச்சிருந்தா இன்றைக்கி அந்த சின்ன குழந்தை உயிரோடு இருந்திருக்கும். இதுக்கெலாம் காரணம் நம்ம நாட்டில் சட்டம் சரியில்லை. ஒரு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணும்போது வராத ஹியூமன் ரைட்ஸு அவங்கள தூக்கில் போடுங்கன்னு சொல்லும்போது வந்து லீகலாக இந்த மாதிரி குற்றத்துக்கெலாம் தூக்கில் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும்போது எங்கேருந்துடா வரீங்கன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி தப்புலாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம நாட்டில் தண்டனைகள் தான் ஸ்ட்ராங்காக ஆகணும். ஆனால் அது மாறாதே. ஏன்னா நம்ம இது இந்தியாவாச்சே. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல.